பேசிவ் இன்கம்னு சொல்றாங்க. பேசிவ் இன்கம்னா என்னன்னா, நம்ம உழைக்காம நம்ம கிட்ட காசு வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரியல் பேசிவ் இன்கம்னு சொல்றாங்க. மேபி அது பேசிவ் இன்கமா இருக்கலாம். ஆனால் ரியல் சக்சஸ் என்னன்னா, நம்மளோட கோர் பிஸ்னஸே நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி இருந்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கும்ல. பேசிவ் இன்கம்னா நம்ம ஒர்க் பண்ணாம பணம் நமக்காக ஒர்க் பண்றது தான் பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். ரைட்? நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்கோம் ஒரு 50 பேர். அவங்க உழைக்கிறாங்க, நமக்கு காசு வந்து சேருது. அவங்க உழைச்சி நம்மகிட்ட காசு வந்தால் அது தப்பு இல்லையா அப்படிங்கிறது தவறான ஒரு கண்ணோட்டம். வேற அவங்க அந்த அளவுக்கு வாழ்றதுக்கு காரணமே நம்ம கிரியேட் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கடான ஒரு இது இருக்கும். இதே அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாரும் விளையாடினாங்கன்னா அதுதான் நமக்கு பெருமை. நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது அதுவாக இருக்கலாம். அண்டு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை இந்த உலகத்தில் பெட்டராக சால்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை பெட்டராக சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்ல. we have to be a tool. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருவி. நான் எதற்கு உண்டான கருவியாக மாற போகிறேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முடிவு பண்ணிட்டு அதற்கு உண்டான கருவியாக நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ரியல் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.